இன்றைக்கான வீடியோவில் ஃபுல் பாடி ஒயிட்டனிங் அண்ட் க்ளோவிங் ஸ்க்ரப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பாசிப்பயிறு மாவு. பாசிப்பயிறு மாவை நீங்கள் கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா அது வந்து பவுடர் மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப் வந்து ஆகாது. நீங்கள் வீட்டில் பாசிப்பயிரை வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா ஓட விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சல்லடையை வச்சு சலித்து நீங்கள் வந்து நைஸாக எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது லைட்டாக நம்மளுக்கு ஸ்க்ரப் ஆகும். அந்த ஸ்க்ரப்பே நம்மளோட ஃபுல் பாடியும் செம்ம பாலிஷாக அது மாதிரி டே பை டே நான் இங்கே யூஸ் பண்ணும்போது செம்மையாக நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி ஒயிட்டனிங் கொடுக்கும், லைட்டனிங் கொடுக்கும். நல்ல ஒரு கிளென்சர் இது. பனிப்பத்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்மளோட ஸ்கின்ல வராது. சுருக்கம் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து விழுகாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து இந்த பாசிப்பயிறு மாவில் மட்டுமே இருக்குது. இதை மட்டுமே நம்ம ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணாலே போதும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா 4 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த்லேயே சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஃபுல் பாடிக்குமே செம்ம காஸ்ட்லியாக ஒரு பாடி பாலிஷிங் க்ரீம் வாங்கி போட்டாலோ இல்லை ஸ்க்ரப்போ இல்லை சம்திங் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலோ இந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் டோனை சூப்பராக நல்ல டெக்ஸ்சராக இவ்வளோ ஷைனிங்காக இவ்வளோ எங்கே வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் அது கெடாது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது கூட பாலோ இல்லைன்னா காய்ச்சின பால், காய்ச்சாத பால் ஊற்றாதீங்க. அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் உங்களுக்கு. காய்ச்சின பால் இல்லைன்னா தண்ணி, வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகும்போது ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ்லேயுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்ல மைல்டான ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப் தான் இது வந்து ஆகும். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரே நாளில், அதாவது நீங்கள் போட்ட உடனே ஃபஸ்ட் டைமே உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் உங்களோட ஃபேஸும் உங்களோட ஃபுல் பாடியுமே. நிறைய பேர் வந்து சிம்பிளாக பாடி ஒயிட்டனிங்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பாடி க்ளோவிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இதை விட சிம்பிளாக இல்லவே இல்லைங்க. ஜஸ்ட் பாசிப்பயிறு அரைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. மற்றது எல்லாமே 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்து நான் வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன். அவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான இந்த டிப்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஈஸியான சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.